உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம். தேனி பெரியகுளம் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 30க்கும் மேற்பட்ட கார்களின் கண்ணாடிகளை உடைக்கும் மர்ம நபரால் அங்கே பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தேனி பெரியகுளம் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 30க்கும் மேற்பட்ட கார்களின் கண்ணாடிகளை உடைக்கும் மர்ம நபரால் அங்கே பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தனியாருக்கு சொந்தமான மாங்கனி என்ற கார் நிறுத்தும் இடத்தை உரிமையாளர் இரவு பூட்டிவிட்டு சென்றுள்ளார். இந்த நிலையில் ஒரு மர்ம நபர் அந்த கார் கண்ணாடிகளை உடைக்கும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திகுமரன். வணக்கம் சக்திகுமரன், இது குறித்தான முழு விவரங்களை பதிவிடுங்க. சார்லதா, தேனி மாவட்டம் பெரியகுளம் தெங்கரை பகுதியில் சுமார் தனியாருக்கு சொந்தமான 150 கார் ஸ்டாண்டுகள் நிறுத்தும் இடத்தில் கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேற்று மாலை அப்பகுதியைச் சேர்ந்த 2 நபர்கள் கார் ஸ்டாண்டுக்குள் நுழைந்து உள்ளே இருந்த கார் கண்ணாடிகளை சுமார் 30க்கும் மேற்பட்ட கார் கண்ணாடிகளை உடைத்து சேதப்படுத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இது குறித்து காரின் உரிமையாளர் பெரியகுளம் தெங்கரை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் அதே பகுதியைச் சேர்ந்த 2 நபர்கள் கார் கண்ணாடி உடைப்பது தெரிய வந்ததை தொடர்ந்து மேலும் இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் அதில் முத்துகிருஷ்ணன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அப்பகுதியில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு புறம்போக்கு இடத்தில் சுமார் 75 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் தற்போது அவர்களுக்கு இலவச பட்டா வழங்குமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாலும் அதற்கு எதிர்ப்பு பட்டா வழங்கக்கூடாது என அந்த காரின் உரிமையாளர் மற்றும் சிலர் சேர்ந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் பட்டா வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்துள்ளதாக அதனை கண்டிக்கும் விதமாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் கார் கண்ணாடியை உடைத்ததாக தெரிவித்துள்ளனர். மேலும் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தப்பி ஓடிய மற்றொரு நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் அரசு புறம்போக்கு இடத்தில் குடியிருப்பதற்கு பல்வேறு தரப்பினர்களும் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் ஒரு சில தரப்பினர்கள் அந்த பகுதியில் குடியிருக்கும் பொதுமக்களை வீடுகளை காலி செய்யுமாறு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக தமிழக அரசு மற்றும் பெரியகுளம் நகராட்சி நிர்வாகம் இணைந்து பட்டா வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் ஒரு பக்கம் நடந்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சக்திகுமரன்.